இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் வேர்டில் எப்படி ஐடி கார்டு ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேஅவுட்டில் சைஸில் மோர் பேப்பர் சைஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு வித்து பார்த்தீங்கன்னா 9.75 கொடுத்துக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6.75 கொடுத்துக்கிறேன். இப்போ டிசைன் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஜ் பார்டரில் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் 1 பாயிண்ட், பாட்டமில் 1 பாயிண்ட், லெஃப்ட் ரைட் அதில் 1 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் நமக்கு இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இன்செட்டில் ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபில்லில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதை கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு அதில் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே தான் நம்ம ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியல் பிளாக் கொடுத்துக்கிறேன். சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணுறேன். ஃபார்மட்லேயும் போயிட்டு அலைன்மெண்ட்டில் மிடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்செட்டில் ஷேப் அதில் இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மீடியமான சைஸில் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஷேப் பார்த்தீங்கன்னா பிக்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற உங்களோட இமேஜை இதில் இன்செர்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஷேப் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்த அதே கலரையும் இங்கே கொடுக்கலாம். இப்போ ஃபோட்டோவை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்செர்ட்டில் ஷேப்ஸில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நம்ம நேம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்டர் கொடுத்துட்டு இங்கே கிளாஸ், இதுக்கு நடுவில் கேப் அதிகமாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ பக்கத்தில் வந்துடுச்சு. இங்கேயும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக மொபைல் நம்பர் எம்ஓபின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 12ன்னு போட்டுக்கிறேன்.
அண்ட் ரோல் நம்பரில் 1316 கொடுத்துட்டு நம்பர் 10 ஸ்கூல் ரோட், செகண்ட் அவென்யூ, அண்ட் டைப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துருங்க, போல்ட் லெட்டர்ஸ். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற இந்த இதை மட்டும் ரெட் கலரில் மாற்றிக்கலாம். அப்போ தான் இது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம டைப் பண்ண இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் ஃபில் பார்த்தீங்கன்னா நோ ஃபில் அண்ட் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த பாக்ஸ் விசிபிள் ஆகலை, நமக்கு டெக்ஸ்ட்டு மட்டும்தான் விசிபிள் ஆகுது. இன்செட்டில் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட லோகோவை கீழே இன்செர்ட் பண்ணிக்கலாம். லோகோ வந்ததுக்கப்புறம் ஃபார்மேட்டில் வார்ப் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லோகோ நம்மளுக்கு மேலே ஷோ ஆகும். இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிக்சர் பார்டரில் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது சைஸ் கொஞ்சம் சின்னதாகிட்டு கொஞ்சம் மிடில் பண்ணிக்கலாம். மவுஸில் உங்களுக்கு சரியாக மூவ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஆரோ மார்க்ஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது ஓகே. இப்போ அகைன் இன்செர்ட்டில் டெக்ஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கும் ஃபில்ல நோ ஃபில், அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃபில் நோ ஃபில்,
அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இன்னொரு டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பிரின்சிபல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நீங்கள் சேம் ப்ராசஸ். ஃபில் அண்ட் நோ ஃபில், அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துட்டு இது எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு எடிட் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். எடிட் பாயிண்ட் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இப்படி எடிட் பண்ணிக்கலாம். ஃபில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்செர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேம் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 12th, அதுக்கப்புறம் ரோல் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு இந்த மாதிரி பார்கோட் டெக்ஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதுவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்கோட் மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பார்கோடை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நம்ம அங்கே டைப் பண்ண நேம், கிளாஸ், ரோல் நம்பர் அது விசிபிள் ஆகும். அதுதான் இந்த பார்கோட். அண்ட் அவ்வளோதான், நம்ம ஐடி கார்டை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.